அதுக்கப்புறம் வாளார, அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். அனாதி வாளார அனாதி மயிலேறும், அனாதி மயிலேறும் சுந்தரமேய மகாவேலா மயிலோய் விமலர்கண் வந்த சமாதியேற்கோ ஆலா எனும் நாவுள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மானப்பெரிதினும் ஆகமமே அப்படின்னு முடிக்கிறார். அப்போது யாருக்கு? எங்கள் ஆரியர்க்கே. எங்கள் ஆரியர் யார்? அடியார்கள். பொதுவில் ஆரியர் அது வேறு, அது இன்னொரு அர்த்தத்தை எடுத்துன்னு போயிடுறாங்க. ஆனால் எங்கள் ஆரியர்னா யார்? சிவனடியார்கள், முருகப்பெருமான் அடியார்கள். அதுதான் இதுதான் நீங்கள் எடுக்க வேண்டியது. யாருக்கு எடுக்கணும்? அடியார் வழிபாடு எடுக்கணும். இங்கே தான் கொடுக்குறார் அடியார் வழிபாடு அப்படிங்கிறத பிரதானப்படுத்துகிறார். இப்போது அது ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமமே. எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமமே. இந்த நீங்கள் வார்த்தைகளை நல்லா கவனித்து எடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா அடுத்தது என்ன செய்வார்? இப்போது வா அப்படிங்கிறது என்னது, லா அப்படிங்கிறது என்னது, ரா என்பது என்னது தான் சுவாமியில் சூட்சும வார்த்தைகள் நிறைய வைப்பார். ஒரு இடத்துல இரு குரங்கு கையொடித்து அரைத்து நெஞ்சினில் தடவினால் மார்பு சிலி விலகுன்னு எழுதியிருப்பார். ஒரு இடத்துல இரு குரங்கு கையொடித்து, சாமியும் ஒரு கொலை பண்ணாத ஒரு ஞானி, அவர் போய் இப்படி எழுதுவாரா? இரு குரங்கு கை ஒடித்து அரைத்து நெஞ்சினில் தடவினால் மார்பு சளி விளங்குமே அப்படி எழுதியிருக்காரு. இது என்ன அர்த்தம் கவனிக்கணும் இல்லைங்களா? சொல்லுவாங்க நம்ம வகுப்புலலாம். குரங்குன்னா முசு, இரு குரங்குன்னா முசு முசு கை, முசு முசு கை அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி இருக்குது. எவ்வளோ சளிக்கு இங்கே அங்கே மாத்திரை வாங்கிட்டு குழந்தைக்கு, அந்த முசு முசுக்கை இலையை அரைச்சி பிறந்த குழந்தைக்கு சாறு தடவுனாக்கா சளி போயிடும். அது உள்ளு சாப்பிட்டா எவ்வளோ பண்ணும் பாருங்கள், நல்லது பண்ணும் பாருங்கள். சளிங்கிற நோயே வராமல் இருக்கணும். நுரையீரலுக்காக எத்தனை போயிட்டு இருந்தீங்க? வெறும் முசு முசுக்கை இலையை பூண்டு வச்சு அரைச்சி கொஞ்சம் உப்பு கழிச்சு கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலே நீங்கள் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டாலே போதும், நுரையீரல்லாம் பக்காவாக குணமாயிடும். இரு குரங்கு கையொடித்து அரைத்து நெஞ்சினில் தடவினால் சளி நீங்குவார் குழந்தைக்கு. அப்போது முசு முசுக்குன்னு சொல்லலாம்ல, சாமி ஏன் இப்படிலாம் வைக்கிறார்? அதே போல் தான் இதில் சித்தாந்த வார்த்தையில் வச்சுருக்காரு. வா அப்படிங்கிறது நீர்பூதம், லா என்பது மண்பூதம், ரா என்பது நெருப்பு பூதம். இதுதான் இப்போ நீங்கள் மறுபடியும் எங்கே வரணும்? அவங்கவுங்க உடம்புக்கு தான் வந்து நிற்கணும். அவங்கவுங்க உடம்புல தான் முருகன் இருக்கார் அப்படிங்கிறது தான் சுவாமியோட ரகசியங்களே. வா என்பது என்னதுன்னு சொன்னால் நீர்பூதம். நீர்பூதத்துக்கு அதிபதி யார்? விஷ்ணு பெருமாள். விஷ்ணு வேறு, பெருமாள் வேறு. விஷ்ணுங்கிறது சிவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. பெண் ஆணில் பெண் செய்கிறது விஷ்ணு. இது அவதாரங்களில் வர்றது இவங்கெல்லாம், பெருமாளெல்லாம். இது ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம், அது வேறு. பெருமாள் இது வேறு. நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிங்க. அப்போது அவங்க அவதாரங்களில் இங்கே வராங்க. அவதார புருஷராக வரும்பொழுது மாறுவாங்க, அங்கே இருக்கும்பொழுது வேறு, அந்த அமைப்பு வேறு. இந்த பெருமாள் அப்படிங்கிற விஷ்ணு இந்த இடத்துல எடுக்கும் பொழுது நீர்பூதமாக வராரு. நீர்பூதமாக வந்ததுன்னா என்ன வரும்னாக்கா பெண்ணாசை வரும், தாம்பத்திய போகம் வரும். மூவேடன் என்று ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அருணகிரி நான் எழுதுவேன். கோவை கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகன்னு எழுதியிருப்பார். அப்போது மூவேடன்றது சைவ சித்தாந்த 96 தத்துவத்தில் வரும். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசைன்னு வந்து நிற்கும். பெண்ணாசைக்கு விஷ்ணுவை கொடுக்குறாங்க, நீர்பூதத்துக்கு விஷ்ணு. இந்த இடத்துல தான் குழந்தைகள் உற்பத்தி ஆகிறது, நீர்லேருந்து தான். அப்போது அது வா என்பது நீர்பூதம், அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது லா என்பது மண்பூதம், மண்ணாசை, அதுக்கு அதிபதி பிரம்மா. அந்த இடத்த லாங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். பெண்ணாசை, மண்ணாசை. அடுத்தது பொன்னாசை, ரா என்பது உருத்திரன்,
அது வந்து நெருப்பு பூதம், பித்தம் வரும். இப்போ நீங்கள் கபம் ஒன்று பெண்ணில் அதிகமாக பாதிக்கிறவங்க கபத்தில் பாதிப்பாங்க, பூமியில் அதிகமாக பாதிக்கிறவங்க வாதத்தில் பாதிப்பாங்க, பணத்தில் அதிகமாக போகிறவங்க தூக்கம் கெட்டு போய் பித்தத்தில் அதிகமாக வருவாங்க. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, மூவேடனை என்று ஒழிந்திடுமோ அப்படின்னு சொல்கிறது இது தான். இது வந்து 3 குற்றங்கள் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தத்தில் 96 தத்துவத்தில் வந்து நிற்கும். இது 3மே மூலாதாரம், சுவதிஷ்டானம், மணிப்பூரகத்தில் இருக்குது. வா, லா, ர, இந்த 3 எடுத்து விட்டுருங்கன்னு சொன்னது இது தான். இதுதான் கூன் போட்டு வருது, இதுதான் ஒட்டகம். இது மட்டும் இல்லைன்னா நம்மலாம் நிமிர்ந்து நின்று மேலே போயிடுவோம். இதுதான் போலீஸுக்கு தொப்பையிலேருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. இதில் தான் இதுதான் ப்ரைவேட் பண்ணி இந்த இடத்த தான் கொண்டு வர சொல்லுவாங்க. சரியா இந்த இடத்த தான் குழந்தை வரப்பிலேருந்து எல்லாத்தையும் இந்த இடத்த எடுப்பாங்க. அதனால் சுவை ஓசை, சுவை பூதமும் இங்கே தான் இருக்குது நீர் பூதத்தில். இந்த மண் பூதத்தில் அதே போல் இந்த தொடு உணர்ச்சிகளும் இங்கே வந்து நிற்கிது. அதே போல் இந்த நெருப்பு பூதத்துலேயும் அதே போல் வெளிச்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டில். உஷ்ணம் அது வந்து கெட்ட உஷ்ணம்னு சாமி எழுதுவார். உப்பு வந்து கெட்ட உஷ்ணம், இது வந்து நிற்கும். இதெல்லாம் வந்து நம்மளை கெடுக்குது. இந்த 3த்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. ரகசியம் இது தான். இப்போ சொல்ல போகிற ரகசியம் இது தான். வாலார அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா போதும். வா, லா, ர, இந்த 3த்துக்கு நல்ல தெளிவாக நீங்கள் ஒரு இதுக்கும் கவனிச்சிங்க. சித்தாந்த வார்த்தைகளை இந்த இடத்துல போட்டுக்குங்க. இப்போ இதுக்காக தான் நான் உங்களுக்கு திருத்தணி பதிகத்தில் எந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து எந்த மாதிரி பாட்டு எழுதி கொண்டு வர்றார், அதுக்கப்புறம் முசுமுசுகை கீரைக்கு எந்த மாதிரி கொடுத்து எந்த மாதிரி எழுதுகிறார், அது உதாரணங்களை கொடுத்து இதை கொடுக்குறேன். இந்த சதுரங்க பந்தத்துக்கு இப்போ வரேன். ஆகமம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பெடுக்கிறீங்கன்னா, இந்த வாளாரங்கிற இந்த சக்கரத்தை 3 சக்கரத்தை எந்த ஆன்மாக்கள் தாண்டுதோ ஜெயிச்சாச்சு. அதுக்கு மேலே அவங்க இழுத்துக்கிறாங்க. வாளார அனாதி மயில் ஏறும். எங்கே ஏறும்? சுந்தரமே ய காற்று பூதம். நல்லா கவனிங்க. யா எங்கே வருது பாருங்கள், காற்று பூதத்தில் வருது. மயிலில் ஏறிட்டிங்கன்னா முருகன்ட்ட வரும்போது காற்று பூதத்துக்கு வந்துடுறீங்க, அநாகத சக்கரத்துக்கு வந்துடுறீங்க. அநாகத சக்கரத்துக்கு யா இழுத்து யா அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. அந்த 3 சக்கரத்தை தாண்டறதுக்குள்ளவே தான் எல்லாம் மடமடன்னு போஸ்டரில் பார்க்குறீங்க. அந்த 3 சக்கரத்தை தாண்டிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி குரு கிட்ட போய் நிற்போம். 100 அடுத்த ஒரு 10 அப்படி சொன்னீங்கன்னா 90, 99, அதுவும் 90, 100 தானே. அப்படி வந்து 100ன்ற வார்த்தை வருது, ஒளி வருது இல்லை. 90, 91, 92 போன எபிசோடில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதனால் 100 அடுத்த 10 அதுக்கிட்டவே நம்ம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு மேலே நம்ம பெருசாக மகாநாயகம் கும்பிடணும்னு இல்லை. ஜோசியர் மாதிரி பின்னாடியே உட்கார முடியுதில்ல நிழலில். ஜோசியர் சமாதின்னு அங்கே ஒன்று இருக்கு இல்லைங்களா, சுப்பிரமணிய தாசர் சமாதி. அந்த மாதிரி ஒரு இடத்துக்காவது ஒரு நம்ம தொடணும்னா அந்த மாதிரி வழிபாடுற இடத்துல போய் நம்ம நிற்கணும். பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல நிற்கணும், அருளாளர் கூட நிழல்லே நிற்கணும். அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 90 தொடணும். 90, 91, அதுவும் 100, 100 ஓசை, 100 அடுத்த 10 100 ஓசை ஒலிப்பது போல அப்படிங்கிற இடத்துல நம்ம வரணும்னா இந்த 3 சக்கரங்களை 3 பூதங்கள் மண், நீர், நெருப்பு, இந்த மூலாதாரம், சுவதிஷ்டானம், மணிப்பூரகம் இதை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இந்த இடத்துல யாங்கிற யகரம் என்கிற இந்த எழுத்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே இங்கே வந்துட்டு முருகனை பிடிச்சின்னு எப்படியா வந்துட்டிங்கன்னா சுந்தரமேய மகாவேளா மயிலோய் விமலர்கண் வந்த மயிலோய் கிடையாது. அது கூட வேளா மயில் அது கூட வராது, அயிலோய் வரும். வேளாம் அயிலோய் வரும். 2 இடத்துல மயில் போட முடியாது. சாமி வந்து ஒரு இடத்துல தான் போடுவார். கீழவே மயில் வந்த தொட்டு மேலே வரும்போது வேல் வரும், அயிலோயின்னு வரும். வேலும் மயிலும் தான் துணை. வேளாம் அயிலோய் விமலர்கண் வந்த சம ஆதியர்கோ சிவபெருமானாகிய பரமம்
அதுக்கு முருகன் நிகராக முருகன், அந்த முருகனுக்கு நிகராக அந்த முருகனையே முருகனாகவே மாறி நிற்கிற ஞானி பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், சிதம்பரம் சுவாமிகள், இந்த மாதிரி சம ஆதியருக்கு ஆளாய் அவங்களுக்கு ஆளாயினும். யாருக்கு ஆளாகணும்? அருளாளர்களுக்கு ஆளாக வேண்டும். நல்லா கவனித்து பாருங்க. வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே ய மகாவேளாம் அயிலோய் விமலர்கண் வந்த சம ஆதியர்க்கோ ஆளாய் அவங்களுக்கே ஆளாய் எனும் நாவுள்ளார். அதாவது ஆளாய் எனும் நாவுள்ளார். அவங்க நம்மளை ஞானிகள் வாழ்த்துற அளவுக்கு நம்ம வாழணும். ஆளாய் எனும் நாவுள்ளார் நாரருந்து எங்கள், அதாவது என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் அப்படின்னு அந்த நாவுள்ளவராக இருக்கணும். என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம், அந்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஞானிகள். நான் பாடும் பாட்டை நவில்பவருக்கு நலம் நல்காய், அந்த உள்ளவர்கள். இந்த திருப்புகழை யார் பாடுறீங்க உச்சரிக்கிறீங்களோ அவங்க சிங்கம் போல வாழ்வீங்க அருணகிரிநாதர் எழுதிப்பார். அந்த மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே, அவங்களுடைய அடியார்களுக்கு, அருணகிரிநாதர் அடியார்களுக்கு, பாம்பன் சுவாமி அடியார்களுக்கு, திருப்புகழ் சிதம்பரம் சுவாமிகள் அடியார்களுக்கு, இந்த மாதிரி அடியார்களுக்கு உள்ளார் எனும் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே, அந்த புகழை வெளிப்படுத்தக்கூடிய அந்த புகழையே பேசிக்கிட்டு உச்சரித்து கொண்டிருக்கிற, அதுக்காக தம்மை அர்ப்பணித்து வாழ்நாளை தொண்டு செய்து கொண்டிருக்கிற அந்த அடியார்களுக்கு ஆளாக இருந்து அவங்களுக்கு பொருள் உதவியோ செயல் உதவியோ தொண்டு செய்வதன் மூலமாக அவங்க மூலமாக நம்ம செஞ்சு ஆளாய் என்னும் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது, அந்த மாதிரி வாழறது மான பெரிது எனும் ஆகமமே. ஆகமம் இப்படி தான் சொல்லியிருக்குது. நீ எல்லா நூலும் படிச்சின்னு வேதத்தையும் படிச்சின்னு வேதத்தில் பெரிய ஆள் ஜாம்பவான் வித்தை, அது வேறு, அது பிரம்மம், அது வேறு. இது அது கிடையாது. பதி பசு பாசம், அதுக்கும் மேலே ஆகமம் வந்துடுது. அதை தான் விவேகானந்தரை பார்த்து மிரள்றாரு. இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே அவருக்கு அனைவருக்கும் தெரியாது. அவங்க இடத்துல வட இந்தியாவில் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்குது, வேதம் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் சைவ சித்தாந்தம் இருக்கிற தொட்டு தான் அந்த ஆகமத்தை இப்படி வெளிப்படுத்தி கொடுத்த அருளாளர் இருந்த தொட்டு தான் பாம்பன் சுவாமி மேலே அந்த ஆகமத்திலேருந்து இதை எடுத்து கொடுக்க முடியுது. அந்த ஆகமத்தில் இருக்குது, அது எடுத்து கொடுத்து அங்கே ஆள் யாரும் அமையல. இப்போ இன்றைக்கி வந்திருக்காங்களான்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாம்பன் சுவாமி எடுத்து கொடுக்குறாரு. இந்த பாடலை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது என்ன பலன் அப்படின்னா மோட்சப்பிறவி. இது கரெக்டாக சொல்ல போனால் தத்துவமசி, நீ அது ஆகின்றாய். இதையே இன்னொரு இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கவனித்து பாருங்கள். 8 வரி 8 வரி 8 வரி 8 வரி மொத்தம் 64 வரி, 64 எழுத்து தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 64 எழுத்து இருக்குது. கட்டத்தில் தான் நம்ம பேசினிருப்போம். அப்போ 64 எழுத்து இருக்குது. இந்த 64 எழுத்துக்கு பண்டிட் சேதுராமன் என்ன 64 நம்பருக்கு என்ன கொடுக்குறாரு என்ன சொல்லியிருக்கேன். சஸ்திரபந்தத்தில் 55க்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். அப்போது அந்த 64க்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 64 எழுத்து இப்படி உச்சரிச்சிங்கனாக்கா மனோவசியம். முதல்ல நமக்கு மனோவசியம் ஆகுது. மனவசியம் ஆகுது, எல்லோரும் நமக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அடுத்து என்னாவது சாமர்த்தியமான அறிவு வருது, அவங்களுக்கு தந்திர அறிவு வரும். இந்த விளையாட்டு கேமே அது தான். சாமர்த்தியமான அறிவு 64 என்கிற எனக்கு 1ஆம் நம்பர் ஒருத்தனுக்கு செட் ஆகிடணும். தேதி 1ல் பிறந்திருக்கணும், அல்ல தேதி மாதம் வருஷம் 1ல் பிறந்திருக்கணும். இவங்களுக்கு 64ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்கணும். அந்த நம்பரில் நீங்கள் நியூமரில் காலண்டரில் நீங்கள் பாருங்கள், அது 1 2 3 4 5 எடுத்து போட்டு வச்சுருப்பான். அதுக்கு நீங்கள் ஈஸியாக கவனிச்சிடலான்னு சொல்ல நான் சொல்லுவேன். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் தான், நீங்களும் அதை பழைக்கணுன்னு தான். ஒரு 10% அதை வேலை செய்யுது. நீங்கள் எண் ஜோதிடத்தில் 300 வருஷத்துக்குள்ளே வந்தது தான் எண் ஜோதிடம். ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் வருது. ஆனால் பண்டிட் சேதுராமன் பழைய நூல்கள்லேருந்தெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி
இன்னும் கொஞ்சம் நிறைய விரிவுபடுத்தி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 55க்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிரேக்கர்கள் இந்த மாதிரி ரோமானியர்கள் இந்த மாதிரி வந்து 55 என்ற இலக்கத்தினை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் 55 என்கிற இலக்கமானது வெற்றியை தருகிறது. அதனால தான் அது வந்து கத்தியை போல் வெட்டிக்கிட்டே போகும், எதிரிகளை துவம்சம் பண்ணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் படிச்சும் பாருங்கள். அந்த 55ங்கிற இதை போட்டுட்டு ஜெயிச்சினே மனம் பலாயிட்டு ஜெயிச்சினே போகலாம். நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தான் ஜெயிச்சினே போகலாம். இதுதான் அது 55. அது சஸ்திரபந்தத்தில் கொடுத்தது. இதில் சக்கரத்தில் வர்றது 64 எழுத்து. அதே 2 தரம் ரிப்பீட் பண்ணும்போது 17 7 14 வரும், 78. வாளார் அநாதி அப்படின்னும் பொழுது மயிலேறு சுந்தர மேய மகா வேளா மயிலோய் விமலாய் விமலகன் வந்த சமாதியர்க்கோ ஆளா எனும் நாவுள்ளார் நாரன் தெங்கல் ஆரியர்க்கு ஆளாகி வாழ்வது மானப்பெரிதினும் ஆகமமேன்னு வரும்பொழுது அங்கேருந்து 7 எழுத்து வரும், 2வது ரிப்பீட் ஆகும். இங்கேருந்து 7 எழுத்து வரும், 2வது ரிப்பீட் ஆகும். 14 எழுத்து எக்ஸ்ட்ரா வரும். 64 கூட்டல் 14 78. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல 18, அப்புறம் 21, அப்புறம் 21, அப்புறம் 18. 18 ஆகமங்கள். அதனால் சாமி அதை 18 ஆரம்பித்து 18லேயே முடிக்கிறார். அப்போது மொத்தம் கூட்டிங்கன்னா 78 எழுத்து வரும். அது இதுக்கெல்லாம் எழுத்து கணக்கு கொடுக்கல. இது வந்து யாப்பு தமிழ் எழுதினார். இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னால், இந்த எதில் எழுதியிருக்காருன்னு பார்த்து திருவலங்கத்திரட்டு 2ல் எழுதியிருப்பார். திருவலங்கத்திரட்டு 2ல் என்ன விஷயம் வருதுன்னா, 4 இயல் எழுதுவார். வெள்ளியியல், ஆசிரியல், கலியியல், வஞ்சியல் 4 எழுதுவார். முதல்ல வெள்ளியியலில் என்ன சொல்லுவார்னா, அதில் தான் 4 சக்கரம் போட்டு எழுதியிருப்பார். மிடி மடன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். வறுமையை விளக்கும் அறியாமையை விளக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சாமி சொல்கிறார். அந்த வகையில் முதல் வரக்கூடிய வெள்ளியியல் வந்து சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றுங்கிற இடத்துல நிறைய அதில் வரும், கவனிச்சிங்கன்னா தெரியும். 2வது வரக்கூடிய ஆசிரியலில் தெய்வ யானையை எடுத்துக்கணும். தெய்வ யானை அம்மனை பற்றி சொல்கிறார். முதல்ல முருகனும் சிவனையும் ஒன்றா சொல்கிறாருன்னு அர்த்தம். 2வது இயலில் தெய்வ யானை அம்மனையும் முருகனையும் ஒன்றா சொல்கிறாருன்னு அர்த்தம். அந்த 2 விஷயம் வரும்னு சொன்ன பாருங்க, அதில் கவனிச்சிக்கணும். அறிவு விஷயங்கள் ஃபுல்லாக, ஞான விஷயங்கள் ஃபுல்லாகவே 2வது இயலில் இருக்கும். ஆசிரிய இயலில் ஆசிரியர் சொல்லித்தரது ஞானம் தானே. 3வது இயல் கலியியல், இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழறது. இந்த என்ன வரும், ஆற்றல் சக்தி வேணும். வள்ளித்தாய் சொல்கிற அதில் தான் இது வரும். இந்த பாடல் சதுரங்க பந்தம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கலியியலில் வரும். கலியியல் என்ன விஷயம்னா, ஆற்றலை தரக்கூடியது, வாழறதை கற்றுக் கொடுக்கறது. நம்ம வாழறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும்னா கலியியல் படித்தா தான் நம்ம எப்படி கற்றுக்கணும் வாழலாம் அப்படிங்கிறது வரும். 4வது வஞ்சியல், அது வந்து முருகப்பெருமானே ஓங்காரத்தையும் கொடுக்கறது. அது வந்து முழுக்க ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் கொடுப்பாங்க. அறிவு ஆற்றல் ஆனந்தம் கொடுப்பாங்க. இந்த 2 பொண்டாட்டிக்காரெல்லாம் வந்து அது குழந்தைங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள். அது படம் பார்த்து கதை சொல்லுங்கிறப்போ சொல்லித்தரது அதெல்லாம். இப்போ நம்ம அதுக்கு மேலே வரும்பொழுது இப்படி எடுக்கணும். அறிவு சக்தி தெய்வ யானை, ஆற்றல் சக்தி வள்ளியம்மன், ஞான, அந்த 2த்தையும் இணைந்து ஆனந்தத்தை தர. அதனால் நம்ம உள்ள சந்தோஷம் ஆகிடுது. நான் மனசளவில் ஜெயிச்சிட்டேன், நான் முருகனை பிடிச்சிட்டேன், நான் வளர்ந்துருவேன், எனக்கு எல்லாம் முருகன் பண்ணுவார். நவகிர தோஷம் அதில் ராசி பலன் இதை சொல்லி இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, சாமி பார்த்துக்குவார் அப்படின்னு போகக்கூடிய ஒரு மகா சக்தியை உயிரில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முருகன் அனுகிரகம் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் முருகன் நம்பிட்டீங்க, அவர் கைவிட முடியாது. அந்த இடத்துல தான் இந்த திருவலங்கத்திரட்டு அமைஞ்சிருக்குது. அதில் இது ஆற்றல் சக்தியில் இந்த பாட்டு வந்திருக்குது. இதில் 64 எழுத்தில் உச்சரிக்கும்போது, கட்டத்தில் உச்சரிக்கும்போது 64 எழுத்துக்களை போட்டு வச்சுருக்காரு. இதை மறுபடியும் திருப்பி இந்த கிராஸ் 2 தரம் ரிப்பீட் ஆகும். அது 7 எழுத்து கூட வரும். 8ல் 1 மைனஸ் ஆகிடும். ஒரு தரம் தான் சொல்லியிருப்பீங்க. 7 வந்து 2 தரம் உச்சரிச்சிருப்பீங்க. அப்படி உச்சரிக்கும் பொழுது 78 வரும், 14. அப்போ 78 நம்பருக்கு என்ன பலன்? நம்ம இதை படித்தா என்ன பலன்? நம்ம கடைசியில் நம்மளோட மனது என்ன கேட்டாலும் அங்கே தான் போய் நிற்கும். அப்போ அதுக்கு தான் நம்ம இதில் பார்க்கணும். அதுக்கு நான் இதில் எழுதி வச்சுட்டேன். இதில் மனோசக்தி, வந்து வலிமையாக வர்றதுக்கு 64 நம்பர் பலன், 64 எழுத்து உச்சரிக்கும் பொழுது பலன் வரும். அதுக்கப்புறம்
சாமர்த்தியமான அவங்க பேசுகிறதுக்கு அந்த அறிவை கொடுக்கறதுக்கு இந்த 64 உச்சரிச்சுட்டு போகும்போது சாமர்த்தியம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் சாதனை செய்ய முடியும். ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆற்றல் இல்லையா, சாதனை பண்ணணும். அதெல்லாம் 64 கட்டத்தில். நீங்கள் 64 2 இடத்துல வச்சுருப்பார். மயூரபந்தத்தில் 64 வச்சுருப்பார். மயூரபந்தம் படித்து போனாலும் பலன் சொல்லும்போது இந்த பாட்டை பாடிட்டு பலன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு அவங்க தெளிவாக வரலாறு இசையோட சொல்லியிருக்காங்க. இதில் என்னதுங்கிற சூட்சமத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். அப்போ 3 கிடச்சினா மனோபசியம் கிடச்சி, சாமர்த்தியம் கிடச்சி, அதே சமயம் சாதனை பண்ணுறாங்கன்னா அவங்க புகழ் பெற போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ புகழ் அவங்களுக்கு சாதாரணமாக அமையுது. அதே சமயம் அரசாங்கத்தில் சில காரியங்களை சாதிக்கணும், பெரிய பதவிகளை பெறணும், ப்ரொமோஷன்லாம் வேணும் அப்படின்போது இதை படிக்கும்பொழுது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 64 கட்டங்களை பார்க்கும்பொழுது இருக்குது. அதே சமயம் வாக்கு பலம் பெருசாகும். வாக்கு நீங்கள் பேசுகிற பலம் உங்கள் வியாபாரிகளுக்கு தேவையாக வாக்கு பலம் தான். அதனால் அந்த வாக்கு பலம் சொல் பலமும் இதில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு 64க்கு பண்டிட் சேதுராமன் எழுதி வச்சுருக்கார். அதே சமயம் இது 64 இப்போ சொன்ன இல்லைங்களா, இந்த கிராஸ் அந்த கிராஸ் 7 கூடும், இதுலேயும் கூட்டினீங்கன்னா 78ன்னு வரணும். 78 எழுத்துக்களை தான் 64 கட்டத்தில் கொடுக்குறாரு. அப்போ 78 எழுத்துக்கும் ஒரு பலன் இருக்கணும் இல்லையா. அது 1 64ன்னா 6 4 10 1 1க்கு அரசாங்கம் தொடர்பில் வரக்கூடியது, மற்ற இதிலெல்லாம் வர்றது வரும். இது 6 78ங்கிறது 7 8 15 6. ஏன்னா இந்த பேரில் ஒரு கம்பெனி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியில் அப்போ நான் ஒரு 95 94 அந்த பீரியடில் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த கம்பெனிக்கு இந்த நியூமரல் கேமெல்லாம் பேர் வச்சுக்கலாம் பார்த்தா அவங்களும் அந்த பேர் வச்சு நம்பரில் வச்சுருந்தாங்க. கம்பெனி பேர் மாற்றணுமா? நாங்கள் இல்லைம்மா, நல்லா இருக்குது, இது இப்படி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கம்பெனியும் அந்த அளவுக்கு வெற்றிகளை பெற்றது, நல்ல வளர்ச்சிகளை அடைந்தது. அந்த 78ஆம் நம்பரில் ஒரு கம்பெனி பேர் வச்சா வளரும், வெற்றி அடையும். 6ஆம் நம்பர் வேகமாக வளர்ந்துட்டு போகும். அதே சமயம் வளரும் பொழுது ஒரு விரோதிகள் வருவாங்க. எப்போவுமே யார் வளர்ந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு எதிர்மறை ஒன்று பிரேக் போட்டுன்னு இருக்கும். அதெல்லாம் அது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அதை கடக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் நிதானப்பட்டு அடுத்த ஸ்டெப் போகணும். அந்த 6க்கு என்ன பலன்கள் அப்படின்னு எழுதும்போது அவங்க உத்தமராகவே இருப்பார்கள். 78க்கு 6ஆம் நம்பருக்கு 7 8 15 அது 1 5 6 அப்படி 6ஆக வரும் பொழுது இந்த 78 எழுத்துக்களை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது மெய் இதில் பற்று நல்லா வரும், சமயப்பற்று நல்லா வரும், ஒழுக்க நெறி வரும். 7 ஆன்மீகம், 8 சனீஸ்வர தத்துவம், 7 கேது தத்துவம். கேது சனீஸ்வரன் சேர்ந்தாக்க ஒழுக்கப்பற்று வரும் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. நம்பிக்கை அது நடந்துருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவங்க கோயில் தர்மங்கள்லாம் செலவு பண்ணுவாங்க. அப்போது அந்த 78 நம்பர் பேர் வச்ச கம்பெனி ஒன்று. அதுக்கப்புறம் கவிதை சக்தி வரும், அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு கற்பனா சக்தி வருது. அதுக்கப்புறம் அவங்க வாக்கிலேயே வாணி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க, அறக்கட்டளை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பெரும் செல்வந்தராகவும் மந்திர சக்தி பலம் பெற்றவங்களாகவும் இருக்காங்க, சித்து பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க அப்படின்னு இதில் இருக்குது. அப்போது மந்திரம் தந்திரம் இதெல்லாம் தான் சதுரங்க பந்தத்தில் வரும். என்ன விஷயம், சதுரங்க பந்தம்னு ஒன்று எடுத்திங்கன்னா 78லேயும் சொல்கிறீங்க, 64லேயும் சொல்கிறீங்க, யானை நடையும் நடக்கிறீங்க, ஒட்டக நடையும் நடக்கிறீங்க, குதிரை நடையும் நடக்கிறீங்க. அதோட ஆகமத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அதோட நீங்கள் வாழறதுக்கு பழகிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு சுவாமி. எங்கே குரு லிங்கம் சங்கமர் வழிபாடு, அவரு சாமி அந்த கொள்கையிலேயே தான் நிற்பார். அதையும் இதில் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது அடியார்கள் உள்ளத்தில் முருகன் இருக்கிறதுனால ஔவையார் சொல்லிடுறாங்க அதுவே பெருசு அப்படின்றாங்க. அந்த வகையில் இது பெருசாகிடுது. இதில் வாழ்வது அப்படிங்கிறது மேலே போட்டிருப்பார் சாமி. அந்த எழுத்துல போடும்போது கவனித்து பார்க்கணும். வாழ்வது மானப்பெருதியனும் ஆகமமே. முடிக்கும் பொழுது யாப்பு தமிழ் அப்படி தான் கொண்டு வரணும். சாமி எல்லாமே அப்படி தான் பண்ணிப்பார். யாப்பு தமிழில் அறம் வைத்து பாடுதல்னு ஒன்று இருக்குது. அந்த அறம் வைத்து பாடுதலில் யாராவது ஒன்று நந்திவர்மன் காதல்னு ஒரு புக் எடுத்து படித்து பாருங்க.
நந்திவர்மன் காதலின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். நான் அப்போல்லாம் படிச்சிருக்கிறேன். நந்தி கலம்பகம் 108 பாட்டு எழுதுவாங்க. ஒரு மன்னனை எப்படி சாகடிக்கலான்றதுக்கு நந்திவர்மன் ஒரு மன்னன், பல்லவ மன்னன். அவரை சாகடிக்கணும். எத்தனை முயற்சி பண்ணாலும் அவர் முடியல, மாற்றாந்தாய் மகன்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு கலம்பகத்தை எழுதி இந்த மாதிரி ஒரு இது போட்டி கொண்டு போய் அவரை இழுத்து விட்டு போட்டியில் சிக்க வச்சுட்டு அவர் இந்த மாதிரி பாட வச்சு பச்சை ஓலை எரியதாகவும் அந்த மாதிரி அவர் இறந்ததாகவும் அந்த தமிழுக்காக உயிர் விட்ட ஒரே ஒரு மன்னன் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் முடிப்பாங்க. அந்த மாதிரி அதாவது அறம் வைத்து பாடுதலில் தமிழில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட ஒரு சினிமா ஒன்று வந்துச்சு, சொல்ல முடியாமல் இருக்குது. ஒரு சில சினிமாவில் ஒருத்தர் பாடினார், ஒரு பாட்டு பாடினார். அதே போல் அவர் ராசி இல்லாமல் போயிட்டார். அதே போல் ஒரு பாட்டை ஒரு வசனத்தை ஒருத்தர் பேச வச்சுருக்காரு. நல்ல படம், நல்லா ஓடின படம் தான். அவர் புலவராக வராரு, பானபத்திர ஓனாண்டின்னு. நீங்கள் அவெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த படத்தில் அவர் அந்த மாதிரியாக வந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுக்கப்புறம் அவருக்கு பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் படத்தில் வர முடியல. சமீபத்தில் வந்த படங்களில் சில ரகசியங்கள் லைட்டாக சொல்லித்தரேன். அதே போல் யாப்பு தமிழில் இவர் நந்திவர்மன் என்கிற மன்னன் கடைசியில் இந்த பாடலை பாடி இந்த பாடலுக்கு அவர் இது கண்டினியூ பண்ணும் பொழுது மறைஞ்சிடுவார். அந்த மாதிரி கதை முடிச்சிருப்பாங்க. அப்போ இதில் சாமி எப்படி எழுதிருக்காருன்னா, வாழ்வது மான பெரிதி எனும் ஆகமமே அப்படின்னு சொல்லி மேலே உயர்த்தி வைக்கிறார். எப்பவுமே நெடில் எழுத்துக்களில் மேலே உயர்த்தி வச்சு மேலே எழுதிட்டிங்கன்னா, அவர் வாழ்வதும் மேலே போட்டுட்டு எழுதிட்டிங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் நல்ல அளவில் வாழ முடியும். இந்த பாட்டில் உச்சரித்தாலே அவங்க வாழ்க்கை ஆன்மீகத்தை தொண்டு செஞ்சு எங்கானும் ஒரு இடத்துல ஏதானும் ஒரு தொண்டுகளை செஞ்சு அவங்க எப்படி மேலே ஏறிடுவாங்க. அப்படி இந்த பாட்டை உச்சரிக்கும் பொழுதே அந்த பலம் அமைகிறது. அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சும ரகசியங்கள். அதனால் இந்த ரகசியங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வாளார அனாதி வாளார அனாதிமயில் ஏறும் சுந்தரமே ய மகாவேளாம் ஐலோய் விமலர்கண் வந்த சமாதியர்க்கோ ஆளாய் எனும் நாவுள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமமே. இப்படி பிரித்து நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் இதில் இருக்கப்படி தான் படிக்கணும். இந்த எழுத்துக்கள் எல்லாமே 64 எழுத்துக்கள்லேயே கொண்டு வர்றதும் 78 எழுத்துலேயே கொண்டு வர்றதும் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சங்களும் வெற்றிகளை என்றென்றும் கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. இது பாம்பன் சுவாமியுடைய வாக்குகள். இது முருகனால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது சதுரங்க பந்தம். அப்போ இந்த சதுரங்கம்ன்றது 4 வேதத்துக்கும் அங்கமாக இருப்பது ஆகமம். 4 வேதத்துக்கும் சதுரம், 4 சதுரம்னா 4 தேவர்களுக்கும் அங்கமாக இருக்குது. வேதத்தை உபாசனை பண்ணினா தேவதையில் அருள் புரியணும். அப்போ 4 வேதங்களுக்கும் தலைமையாக இருக்கிறது ஆகமம். அந்த ஆகமத்தை படி வாழறது தான் ஆகமன்ற மாதிரினா சம்பிரதாயங்கள் செயல்கள் செய்கிறது. எண்ணம் சொல் செயல். இந்த உடம்பு கிடைச்சதே செயலை செய்வதற்கு தான். இந்த உடம்பு இந்த ஆவிகளால் உடம்பு இல்லாதது செய்ய முடியாது. அப்போ இந்த ஆன்மா இருந்து பண்ண முடியாது. ஆன்மா கிடைச்ச உடம்பு தான் செய்யும். அப்போ இது நீங்கள் அடியார் தொண்டு செஞ்சு நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறணும். எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் இந்த 63 பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்துன்னு இருப்பாங்க. தெரியாமல் நம்ம முன்னோர்கள் பண்ணின்னு வருவாங்க. அதனால் இது நீங்கள் தெரிஞ்சு பண்ணி பாருங்கள். அதனால் இது அடியார்களுக்கு எங்கெங்கெல்லாம் தொண்டு செய்யலான்னு பாருங்கள். அடியார் தொண்டு வெற்றியை தரும் அப்படிங்கிறத சொல்லி இதில் இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கிறேன். இதை அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன்.